ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2026 ஒரு கொரியன் ஆக்ஷன் ஹாரர் படமாக நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாகிருக்கிற காலனி. இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பில்டிங் ஒன்று காமிக்கப்படுது. அங்கே சேஞ்ச் பயோ அப்படின்னு சொல்லி ஒரு கார்பரேட் கம்பெனி, அங்கே ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் வரிசைக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துக்கு அந்த கம்பெனியுடைய சிஓவும் வரத்தான் செய்கிறாரு. இப்போ படத்தில் நம்ம கதாநாயகி இருக்காங்களே, இவங்க பேசிக்காக ஒரு பயோடெக்னாலஜி ப்ரொஃபஸர். இவங்களுக்கும் இன்வைட் வந்திருக்கு, அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் அங்கே வர்றாங்க. இதே தருணத்தில் இன்னொரு பக்கம் 911க்கு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் கால் பண்ணுறாப்புல. அவர் இப்போ ஒரு மிகப்பெரிய பயோ டெரரிஸ்ட் அட்டாக் ஒன்று நான் கையில் எடுக்க போகிறேன், சம்பவத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்து அவரே செல்ஃபாக இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாப்புல. பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதே நேரத்திலேயே இதுக்கான வேக்சின் என்கிட்ட மட்டும்தான் இருக்குது, நான் தான் வேக்சின் அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல. இப்போ இவர் சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வைரஸ் அவுட் பிரேக் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. இதில் எல்லா பையனும் வழக்கம் போல் ஜாம்பியாக மாறிடுறாங்க. இப்போ கதாநாயகியும் சரி, அவங்களோட கூட இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களும் சரி, எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக அந்த பில்டிங்கை விட்டு எஸ்கேப் ஆனாங்களா இல்லையா இதுக்கப்புறம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு யோன் சாங் ஹூ அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இயக்குன படம். இது பேர் சொன்னால் தெரியாது, தரம் எளிதில் விளங்கும் அப்படிங்கிற கதையா 2016 ட்ரெயின் டு பூசான் அப்படின்னு சொல்லி ஒரு சவுத் கொரியன் படம், இதே மாதிரி ஆக்ஷன் ஹாரர் படம், உலக பிரசித்தி பெற்ற ஒரு படம் ஒன்று வெளியாச்சு. அந்த படமெல்லாம் தமிழ் டப்பிங்கில் வெளியாகி ஃபேமிலியோடையே கூட அந்த படத்தை என்ஜாய் பண்ணாத குடும்பமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லார் வீட்லையும் இருக்கிற டிவியில் போட்டு பார்க்குற அளவுக்கு அப்படி ஒரு சம்பவம் பண்ண மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் ஹிட்டு அந்த ட்ரெயின் டு பூசான். அந்த படத்துடைய இயக்குனர் தான் யோன் சாங் ஹூ. அவருடைய படம் தான் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற இந்த காலனி. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு வெல்மேட் ஃபிலிம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ட்ரெயின் டு பூசானுடைய கதைக்களம் என்னவா இருந்துச்சோ மோரார்லெஸ் அதே கதைக்களம் தான் இந்த படத்துக்கும். அந்த படம் தெரியும் இல்லையா, ஒரு அப்பாவும் பொண்ணு கிளம்பி கடைசி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகும்போது திடீர்னு சாம்பியா மாதிரி வரிசைக்கு துரத்த ஆரம்பிப்பாங்க. ஏறுங்க எல்லாம் ஏறி ஓடுங்க ட்ரெயினில் அப்படின்னு ஓட ஆரம்பிப்பாங்க. கடைசியாக பூசானுக்கு போய் சேர்ந்தாங்களா அந்த அப்பாவும் பொண்ணும். இவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத சும்மா நம்மளை உலுக்கி எடுக்கிற மாதிரி, கண்களில் குளமாக கண்ணீரை வர வைக்கிற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாப்புல இந்த படத்துடைய இயக்குனர். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அதில் ட்ரெயின், இதில் ஒரு பில்டிங், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அதே மாதிரி ஒரு ஜாம்பி அவுட் பிரேக்கு, அதில் இருந்து கதாநாயகியோ அவங்களோட கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டமோ கடைசியாக பொழைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரே கதைக்களமாக அதே மாதிரி தான் அதே டெம்ப்ளேட்டில் இந்த படத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல அந்த இயக்குனர். இந்த படம் எப்படி அந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் ஆச்சோ அந்த மாதிரி இந்த படமே கூட சவுத் கொரியாவில் பெருசாக ஓரளவுக்கு நல்லா வசூல் வேட்டை நடத்துகிற ஒரு படம் தான் போல். அதனால் இங்கேயும் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கலி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் ஒரு சில பரபரப்பான காட்சி அமைப்பில் உள்ள இருக்கத்தான் செய்யுது. அது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு 2-3 மொமெண்ட்ஸ் நான் இங்கே சொல்லிட்டேன் அப்படின்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இதான் அவரே சொன்னது அப்புறம் ஏற்ற எதுவுமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதனால் நீங்கள் படத்தை பார்க்கணும்னா பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. ட்ரெயின் டு பூசான்லேயே கூட ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் ஈவன் நம்ம டான்லியெல்லாம் வந்ததுக்கப்புறம் கூட அந்த கம்பார்ட்மெண்ட் டு கம்பார்ட்மெண்ட் போகிறதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணால் அந்த ஜாம்பி பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேங்குதுல்ல, அப்போ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரியே ஒரு சில சம்பவங்கள் இந்த படத்துலையும் வேறு மாதிரி கொஞ்சம் செட் அவுட் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த பரபரப்பான காட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு பர்சனலாக ஆன் அண்ட் ஆஃபாகத்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சில இடங்களில் சூப்பராக பண்ணியிருக்காங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு சில இடங்கள் என்னங்க எப்போ பார்த்தாலும் சும்மா அவன் வாயை வச்சுக்கிட்டு அவன் சுற்றிக்கிட்டே துரத்துக்கிட்டே தர்றான், கிடைக்கிறவெல்லாம் கடிச்சிக்கிட்டே தர்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் ஜாம்பி மூவி தாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலையும் ஒரு சில இடங்கள் இந்த படத்தில் கொடுக்கத்தான் செஞ்சது. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க் ஆகட்டும் சூப்பராக இருந்தது. அது அந்த பில்டிங் அப்படிங்கிற விஷயங்களே அதை செட் ஒர்க்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க படத்தில் கதாநாயகியாக ஜூன் ஜி ஹியோன் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ஒன்று இருக்குது, அதே அந்த ஆர்டிஸ்ட் என்ன தேவையோ அதை நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காப்புல. சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சாம்பி தானே, அப்புறம் என்ன, எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு தான் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் ஒர்க் அவுட் ஆகாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி இது ஏன் நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணமே ட்ரெயின் டு பூசான் தான். ஏன்னா அதே டெம்ப்ளேட்டில் இன்னொரு படத்தை அதே இயக்குனர் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்மளால் அந்த படத்தை கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியல. அந்த படத்தை பொறுத்தளவுக்கு படம் ஆரம்பித்த அந்த மூமெண்ட்லேருந்து கிளைமேக்ஸில் கடைசி இவங்க எண்டு கார்டு போடுற வரைக்கும் ஒரு இடத்துல கூட என்னங்க ஓடுது அப்படிங்கிற ஃபீலே வராது. ஒரு செகண்ட்லேயும் எப்படியாவது தன்னுடைய பொண்ணை ஹீரோ வந்து பத்திரமா போய் கொண்டு போயிட மாட்டாரா, பூசானுக்கு போய் சேர்ந்துட மாட்டாராங்கிற ஒரு பரபரப்புடைய உச்சியில் தான் நம்ம உட்காந்துருப்போம். எங்கேயுமே கொஞ்சம் கூட நம்மளுடைய அட்டென்ஷனை வெளியே விடவே விடாது அந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்காங்க, கடிச்சிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம், 1-2 சீன் நல்லா தான் இருக்குது, பட் அதே மாதிரி இன்னும் ஐடியாஸாக நிறைய யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் ஒன்று நமக்கு வரத்தான் செய்யுது.
இன்னொரு முக்கியமான வைட்டல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்தளவுக்கு அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாப்ல இயக்குனர். கடைசி ட்ரெயின் டு பூசான் பார்த்தா அத்தனை பேத்துக்கும் தெரியும், கிளைமேக்ஸில் கண் கலங்காத, அதுவும் பெண் பிள்ளைகளே பெற்ற தகப்பன்கள் கண் கலங்காத வாய்ப்பே கிடையாது. அவங்க அப்படி இருக்கிறதுக்கு கண்ணில் வந்து தண்ணி ஆறு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து கண்ணீரால் மூழ்கி போவோம். அப்படி ஒரு கிளைமேக்ஸ் அந்த படம். அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவுங்கிறது அவ்வளோ அழகாக சித்தரிக்கப்பட்டது. இப்போ அப்பாவுக்கு இப்படி ஆகிப்போச்சே, இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுங்க நினைக்கும் போது நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியல. அதுதான் அந்த படம் அந்த அளவுக்கு நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக நின்று, ஜாம்பி படம்னா ட்ரெயின் டு பூசான் தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை அந்த டைமில் கொடுத்த ஒரு படம் அது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அதில் கம்ப்ளீட்டாக அடி வாங்கிருச்சு இந்த படம். இந்த படத்தில் எந்த கேரக்டர்ஸுக்குமே பெருசாக ஐயோ உங்களுக்கு ஆயிரவே கூடாது இல்லை அப்படிங்கிற ஒரு எமோஷனல் கனெக்ட் எந்த கதாபாத்திரத்து மேலேயுமே நமக்கு பெருசாக கிடையாது. ஈவன் ஒரு கதாபாத்திரத்துக்காக இன்னொரு கதாபாத்திரத்துக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட நமக்கு பெருசாக எங்கேயுமே கிடையாது. எமோஷனலாக எங்கேயுமே பெருசாக கனெக்ட் பண்ணாமல் ஃப்ளாட்டான ஒரு கேரக்டர் ரைட்டிங் தான் இந்த படத்துக்கு. அதுதான் இதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் இருக்குங்க ஒரு மாதிரி அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த படம் கொடுத்ததுக்கு காரணமே. அடல்கண்ணனை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஏ-சர்டிஃபைடு படம். ஏன்னா இதில் செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. பட் வழக்கம் போல தான் கடிச்சு குதறிட்டு எல்லாம் ரத்த கலரியாக ஓடினா டெஃபினட்டாக ஏ-சர்டிஃபைடு தான் கொடுப்பாங்க. அதனால் அந்த வைலன்ஸுங்கிற அந்த விஷயங்களுக்காகவே, ப்ரூட்டலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குங்கிறதுக்காகவே இது ஏ-சர்டிஃபைடு படம் தான். ஞாபகத்தில் இருக்கட்டும். பார்க்கலாமா வேணாமா, தேட்டர் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். பட் ட்ரெயின் டு பூசான மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு வேறு லெவல் படமாக இதுவும் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தயவு செஞ்சு போகாதீங்க. பொழுதுக்கு ஒன்றா பார்க்குற மாதிரி ஒரு படம் தான் இது. அப்புறம் என்ன, இந்த படம் நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.